அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுரக்காய் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்துலேருந்து டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சுரக்காய் இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளார இருக்க அந்த சோறு பகுதியோடவே இந்த மாதிரி குண்டு குண்டு பீஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சுரக்காய் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி பாதி சுரக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது போல் சுரக்காயை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குக்கருக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இந்த சுரக்காய் கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளியை 2 துண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா சுரக்காய் வேகும்போது அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. சுரக்காய் நல்லா குலைவாக வெந்து வரணும். இப்போ இது போல் 5 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்குங்க. இப்போ இந்த சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்திருக்கும். அந்த தண்ணியை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம புளி கரைசல் செஞ்சுக்கலாம். புளி கரைச்சிட்டு நம்ம திரும்பவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்க அந்த சுரக்காயை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து வச்சுக்கிட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துடுங்க. நல்லா சூடாக இருக்கும்போது இது போல் நல்லா கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடைப்பட்டு வந்துடும். ஒரு 7-8 நிமிஷம் போல் இது போல் கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்து அந்த நம்ம சுரக்காய் வடித்து வச்சுருந்தா அந்த தண்ணியிலையே கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சுரக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சுரக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதித்து வந்துச்சுன்னா போதுங்க. அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இது போல் தாளிப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான அட்டகாசமான டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுரக்காய் கடைசல். இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.